அதான்பா அந்த பாத்திர கடைக்காரன் ஏகேஎஸ் இருக்கான்ல, அவனுக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவனை உன் மாமனார் தங்க வச்சிருக்காருப்பா. டாக்டர்மா, அவனுக்கு ஒன்றும் சும்மா உட்காரல, கனியை தூக்க தான் ஏதோ பிளான் பண்றானுங்க. விடக்கூடாதுல, இந்த வாட்டி அவங்களை அடிக்கிற அடியில இனி இந்த ஊர் எல்லைக்குள்ளேயே அவனுக்கு கால வைக்கக்கூடாது. இவாள ஏய் நில்லு, என்னடா இது? தயவு செஞ்சு அவசரப்படாத, முதல்ல கோவப்படாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏலே, நீ என்ன விட போறியா இல்லையால? எதுக்கு என்ன தடுக்க? இல்லடா, எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. நீ ஏதாச்சும் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தப்பாயிடும். அந்த மனுஷன் தனியா இல்ல, கூட இந்த லேடியும் இருக்காங்க, அதை மறந்துடாத. அதுக்காக இந்த அம்மா ஊர்லயே உட்காந்து என் தங்கச்சியை தூக்க பிளான் போடுவானுவ, அது தெரிஞ்சு என்னைய சும்மா இருக்க சொல்லுதியா? ப்ளீஸ், நீ அவங்கள என்ன செஞ்சாலும் அது தப்பா தான் போய் முடியும். நீ நல்லா யோசிச்சு பாரு, பின்னாடி கனி மனசுல கூட நம்ம அம்மா அப்பாவை அண்ணன் அடிச்சிட்டான்னு பதிஞ்சு போகுமா போகாதா? ஏலே, ஆறுல அம்மா அப்பா, அவங்க கனியோட அம்மா அப்பாவா உனக்கு தெரியுமா? ஏய் பா, ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, நிதானம் வேணும்டா, கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கோ. நான் சொல்றத கேளு, அவங்க கிட்ட அமைதியா பேசி அவங்கள ஊரை விட்டு அனுப்பணும். இப்ப அதுதான் முக்கியம். அவனுக்கு கிட்ட பேசுற நிலைமையில நானும் இல்ல, நான் பேசுறத கேட்க நிலைமையில அவனும் கிடையாது. அவனுக்கு எல்லாம் பேசுற புரியாதுல, அடிச்சு தோலை உரிச்சதான்ல புரியும். அவங்க கிட்ட போய் பேசி பார்த்தா தானே எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியும். தயவு செஞ்சு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க கிடையாது, சௌந்தர பாண்டியும் முத்து பாண்டியும் தான். அதை புரிஞ்சுக்கோ முதல்ல. ஓ, அவங்களும் அங்கதானே இருப்பானுவ, அவனுங்களை சேர்த்து விழுக்கலாம். ஏலே வாழ. டேய், இல்ல இல்ல, நீ சரிப்பட்டு வர மாட்ட, நானும் உன் கூட வரேன், வா போலாம். மாமா, சாப்பாடு பாத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். பாத்துக்கிறது. ஏலே, நீ எங்க வர? இன்னும் ஆறு கூப்பிட்டா நாங்க பாத்துக்கிட்டு எல்லாம். ஏலே நீ வாழ. பாப்பா. டேய் சண்முகம், சொன்னா கேளுடா, நான் வரதால இப்ப என்ன ஆயிட போகுது? நீ அங்க வந்து நான் வெட்டி நியாயம் பேசிட்டு இருப்ப, அவனுக்கு அந்த பாசெல்லாம் புரியாது, அடிதடி தான் புரியும் அவனுக்கு. ஏலே, நீ கிளம்போதியா இல்லையால? வாழ. டேய், முட்டாள் மாதிரி பேசாத, பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்ணணும், பெருசு பண்ண கூடாது. இல்லடா, உன்னை தனியா விட மாட்டேன், நானும் கூட வந்தே தீருவேன். ஆமாத்தா, ஒழுங்கு மரியாதையா பரணி கூட கூட்டு போ. அவ கூட இருந்தா தான் நீ சொன்னோடி கேப்ப, இல்லன்னா ஓ இஷ்டத்துக்கு நீ கண்ட மணிக்கு எதையாவது செஞ்சு வச்சிருவேன். வேண்டாம், மரியாதையா கூட்டு போயிரு. அதெல்லாம் கூட்டு போக முடியாதுப்பா. மாமா, இவன் என்ன மாமா என்ன கூட்டிட்டு போறது? நான் இவனை விட்டாதானே? முதல்ல வந்து வண்டி எடு. பா, சொல்லிட்டல்ல, என்ன முறைக்க? பா, எல்லாம் ஒண்ணு சொல்லணும், உன்னை வந்து வச்சுக்க. அப்பனே முருகா, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சு கொடுத்துரு, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். கொஞ்சமாவது சாப்பிடு மீனாட்சி, எவ்வளவு நேரம் தான் பட்னியோட இருக்கிறது? கொஞ்சமாவது சாப்பிடு, இப்படி பட்னியா இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அண்டாச்சி, வாங்கய்யா. நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களா, சொல்லாம கொள்ளாம உள்ள வந்துட்டேன். நான் வெளியில நிக்கிட்டுங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்கய்யா. இவ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, நீங்களாவது சொல்லுங்களேன். பட்னியா கிடந்தா பாப்பா நம்ம கிட்ட வந்துடுவாளா? பாப்பா வர்றப்ப இவ தெம்பா தெளிவா இருக்க வேண்டாமா? ராத்திரியில இருந்து ஒத்த பருக்க கூட உள்ள இறங்கல, கொலை பட்னியா கிடக்குறா. ஏனுங்கம்மா, ஏன் இவ்வளவு பிடிவாதான்? அதை இம்பிட்டு பேர் இருக்கும், உங்களை விட்டு கொடுத்துருவோமா? இங்க கோபப்பட்டு எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. நிதானமா தான் நம்ம காரியத்தை நாம சாதிச்சுக்கிறணும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்லி சொல்லி தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். புள்ள வந்தாளா? என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாளே. என் புள்ள இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். என் உசுரே போனாலும் என் புள்ளைய விட்டுட்டு நான் போக மாட்டேன். தேன்மொழி இல்லாம நான் செத்து கூட போவேன். ஆனா அவ இல்லாம நான் போக மாட்டேன். பாத்தீங்களா நாச்சி, இதுதான் பிள்ளை பசங்கிறது. தாயின்னு இப்படி இல்ல இருக்கணும். என்னங்கய்யா நீங்களும் இவ செய்யறது சரிங்கிற மாதிரி பேசுறீங்க? பின்ன எல்லாம் சரிதான் நாச்சி. புள்ள மேல பாசம், புள்ள இல்லாம போக மாட்டேன்னு சொல்ற அந்த கோபம் எல்லாம் சரிதான். ஆனா கூடவே பொறுமையும் வேணாமா?
ஏமா மீனாட்சி அம்மா உங்களுக்கு தான் சொல்லுதேன். 13 வருஷமா பொறுமையா இருந்தோமே, அது பத்தாதா? 13 வருஷமா நீங்க இருந்ததுக்கு பேரு பொறுமை இல்ல, அதுக்கு பேரு அமைதி. 13 வருஷமா உங்க புள்ள இருக்காளா இல்லையா, எங்க இருக்கான்னு கூட தெரியாம தானே இருந்தீங்க. இப்பதான் புள்ள இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இப்பதான் நீங்க சொன்னீங்களே அந்த பொறுமை தேவை. அவசரப்பட்ட ஆகுமா சொல்லுங்க? நான் இருக்கிற இதே ஊர்ல என் பொண்ணு இருக்கா. நான் சுவாசிக்கிற இதே காத்த என் பொண்ணு சுவாசிக்கிறா. ஆனா என்ன மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறாளே. அதுக்கு பேரு தாங்க வளர்த்த பாசம். உங்க முகத்தை அவ பார்த்திருக்காளா? அந்த குழந்தை கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க முகத்தை தானே பார்த்துக்கிட்டு இருக்கா. 13 வருஷமா கூடவே வச்சு வளர்த்தவங்களை விட்டுட்டு ஒரே நாள்ல நீங்க வந்து இது ஏன் குழந்தை ஏன் குழந்தைன்னா எப்படி வருவா? நான் இப்போ என்னதான் செய்யணும்? இந்தாருங்க, உங்களுக்காக தான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன். அடிச்சு பறிச்ச காய வீட்டுல வச்சு பழுக்க வைக்க முடியாது. அதே மாதிரி மம்புடியா உங்க தேன்மலையை இழுத்துட்டு வந்த வெறுப்பு தான் வரும். மனசு மாறாது, பாசம் வரவே வராது. இப்ப என்னங்க நான் செய்யணும்? ஆளை தூக்குறத விட முக்கியம் அவ மனச மாத்துறது. அவன் மனச மாத்துறது கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சா நிச்சயம் கரைஞ்சிடும்மா. அதுக்காக தான் சொல்லுதே கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, நாங்க கொஞ்சம் வெளியே இருப்போமா? சரி, சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க. சரி வாங்க. என் மகன் கல்யாண விஷயத்துல தான் சம்மந்தி தோத்து போயிட்டாரு. இதுலயாவது ஜெயிக்கணும். ஐயா திட்டம் போட்டார்ல, பாத்துக்கிட்டே இரு எப்படி ஆட்டத்தை மாத்தி விடுறாருன்னு. என் மகன் கட்ட வேண்டிய தாலி, என் வீட்டுல வந்து வாழ வேண்டிய பொண்ண உண்ணாம தின்னாம அந்த சமூக பையன் கூட்டு போயிட்டான். இத பாரு, அவன் கதறி அழணும்னா என் சம்மந்தி ஜெயிக்கணும்யா. அதுதான் என் ஆசை. ஐயோ அண்ணாச்சி, 100 ஆயுசு சொல்லி வாய மூடல, 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. எங்கல? சீக்கிரம் வாங்க. வாங்க. யார்ல நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க? டேய், உன் முதலாளி உள்ள இருக்கானா? உள்ளதான் இருக்காவ. உன்னை வந்து வச்சுக்க. ஹலோ, கேக்குற நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க? ஐயா சம்மந்தி, ஐயா சம்மந்தி, எல்லாம் நாசமா போச்சியா. என்னலே சமு வந்துட்டான். சம்மு வந்துட்டானா? அவன் எப்படி இங்க வந்தான்? அவன் தனியா வரலையா, கூட நம்ம பரணி பாப்பாவும் வந்திருக்கு. இது பரணி கூட வராளா? இல்ல அவன் எப்படில 7.5 எருமை மாடுகளை கூட வச்சுக்கிட்டு அங்கங்க சுத்திக்கிட்டு இருப்பான். இவன் எதுக்குல பரணிய கூட்டு வரணும்? அவ இப்ப இங்க எதுக்கு? அவனுக்கு எப்படி இந்த இடம் தெரியுது? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்கய்யா. இப்ப என்ன செய்யறது? அவன் கண்ணுல பட்டா இப்ப எல்லாமே நாசமா போயிருமே. நீங்க பின்னால இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அந்த சமூகத்தோட வேகம் கூடுமே. அண்ணாச்சி, கொஞ்சம் இந்த ரூம்ல கொஞ்சம் நாங்க இருக்கலாம், கொஞ்சம் பேசணும். போலாமா? இல்ல வாங்கல அண்ணாச்சி. சரி சரி, சரியா வாங்க சம்மந்தி. ஏய், என்னையா வேணும் உனக்கு? டேய், உன்னை இந்த ஊரை விட்டு போன்னு சொல்லியும் இன்னும் நீ போகாம எதுக்குல இங்கே நிக்க? உன் திட்டம் என்னல? எதுக்கு இங்கே சுத்திட்டு இருக்கவ? ஏய் சண்முகம், நீ பேச வேணாம். இது பொம்பளைங்க விஷயம். நான் அந்த அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ இப்படி வா. நான் யார் கூடயும் பேச தயாரா இல்ல. பேசி எந்த காரியமும் ஆக போறது கிடையாது. உங்க ஆசை, வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நீங்க முக்கியமான விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இது எல்லாமே எங்க அப்பாவோட வேலைதான்னு எனக்கும் இவனுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஐயா எப்படிங்கயா? இல்லே, அவ புத்திசாலிலே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவா. அவ
நிச்சயமா இதை நீங்களா எதுவும் செய்யல. எங்க அப்பா சொல்லிதான் இத்தனை வேலையும் நீங்க செய்றீங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்த நிச்சயமா என் அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாரு. அவர் உங்க மேல இருக்கிற அக்கறையால இந்த விஷயத்த பண்ணல. சண்முகம் அவருக்கு பகை. அந்த பகையை பழி தீர்த்துக்கிறதுக்காக தான் எங்க அப்பா இந்த வேலையை செய்யறாரு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். யாரும் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போகலாம். போகதான் போறேன். ஆனா உண்மையை சொல்லாம எப்படி போறது? காணாம போன உங்களோட குழந்தைதான் கனின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? நிச்சயமா அவர்தான் சொல்லி ஏமாத்தி உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பாரு. ஏன் தெரியுமா? சண்முகத்தை பழி வாங்கறதுக்காக. நான் வேற யாரும் இல்ல, அவர் பெத்த பொண்ணுதான், சௌந்தரபாண்டியோட மகன். நானே சொல்றேன், இது எங்க அப்பா இன்டென்ஷனலா பண்ற தேவையில்லாத வேலை. அவர் நல்ல மனுஷனே கிடையாதுங்க. ஃப்ராடுத்தனம், பித்தலாட்டம், இந்த மாதிரியான வேலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம செய்வாரு. அது மட்டுமா, அவர் பெத்த பொண்ணு என்னையவே ஏமாத்தி இந்த பாத்திர கடைக்காரர் மகனுக்கு கட்டி வைக்க பார்த்தாரு. ஆமாவா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அவருக்கு எந்த குடும்பமும் நல்லா இருந்தா பிடிக்காது. மத்தவங்களை அழ வச்சு பாக்குறதுல அவருக்கு பயங்கரமான இன்பம். அந்த ஆளை நம்பாதீங்க. அவர் சொல்றாருன்னு தப்பு பண்ணாதீங்க. கடைசியில அவர் உங்களை பெரிய பிரச்சனையில சிக்க வச்சுட்டு எனக்கு என்னன்னு போயிடுவாரு. சண்முகத்துக்கு துரோகம் பண்றவரு நிச்சயமா நாளைக்கு உங்களுக்கும் துரோகம் பண்ணுவாரு. என் வார்த்தையை நம்புங்க. பெத்த குழந்தைய பார்த்தா தாய்க்கு தெரியாதா? மத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேளு. ஏன் புள்ளதான், நான் சுமந்து பெத்த புள்ளதான். அது எனக்கு நல்லாவே தெரியும். யார் சொல்லியும் நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. இப்போ கிளம்ப போறீங்களா இல்லையா? ஏங்க, புள்ள மனசுனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெத்த புள்ளன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதே நேரம் அந்த குழந்தையோட மனசு என்னன்னு எதுக்காக உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? இல்லங்க, உங்களுக்கு குழந்தை மனசுனா என்னன்னு புரியலங்க. கனி நீங்க பெத்த புள்ளையா இல்லையாங்கிறது ரெண்டாவது. அதே நேரம் அவளுக்கு நினைவு தெரிஞ்சு யாருங்க குடும்பம்? நீங்களா? இவனும் இவனை சார்ந்தவங்களும் தான். பணங்காசு இல்லதான், ஆனா இவங்க கொடுத்த பாசத்தை யாராலையும் கொடுத்திருக்க முடியாதுங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ தொலைச்ச குழந்தைக்கு பாசத்தை காட்டினாங்கன்னு தான் நீங்க சொல்லணுங்க. அந்த குழந்தை கையில கிடைச்சப்ப இது பணக்கார வீட்டு குழந்தை, ஏழை வீட்டு குழந்தைன்னு எந்த வித்தியாசமும் இவங்க பார்க்கலையே. இவங்க வீட்டு குழந்தையா நினைச்சுதான் பாசத்தை காட்டினாங்க. சொல்ல போனா இவன் கூட பிறந்த 3 பிள்ளைகளை விட அவன் மேலதான் அத்தனை பேரும் பாசத்தை பொழிஞ்சாங்க. இப்ப வரைக்கும் அவளுக்கு குடும்பம்னா அது இவனோட குடும்பம் தான். அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இத பாரு, நீ பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. மேடம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 13 வருஷம் அவளோட வாழ்க்கை முழுக்க இவங்களே நினைச்சு வளர்ந்திருக்கா. அவங்களும் 13 வருஷமா அவங்க குழந்தைய அவளை வளர்த்திருக்காங்க. திடீர்னு நீங்க வந்து கேட்டா கொடுத்துருவாங்களா? சொல்லுங்க மேடம். இல்ல கனிதா தான் மனசு மாறி உங்க கூட வந்து வாழ்ந்துருவாளா? அவ ஏன் புள்ள, நான் பெத்த புள்ள. அதுக்கு ஆதாரம் சாட்சின்னு 1000 விஷயம் வேணுங்க. ஒருவேளை கனி நீங்க பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் அவ எங்களோட இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, கனிக்கும் நல்லது. இது பாருமா, அதெல்லாம் பார்த்துக்க எங்களுக்கு தெரியும்.
நீ வந்து ஒண்ணு எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல சார், நீங்க தப்பு பண்றீங்க. உண்மையிலேயே கனி மேல உங்களுக்கு பாசம் இருந்தா இங்கேயே இப்படியே அவளை விட்டுட்டு போறதுதான் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு அடையாளம். சண்முகம், வா போலாம். டேய், இப்போ என்னடா அவங்க கிட்ட நீ பேச வேணாம் நான் சொன்னேன்ல. நான் பேச வேண்டியது இவங்கிட்ட. என்ன பாத்திரம் தொழில மாத்திட்டியா? இந்த பாரு சம்முவா, உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. என் விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்டேன். அப்ப நீ என் விஷயத்துல தலையிடுற மாதிரி இருக்க. இது வாங்க கெஸ்ட் ஹவுஸ் தானே? இவனுங்க 50 பேருக்கும் ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போய் ஆகணும். இல்ல ஒரு பாய உசுரோட போக மாட்டிய. சொல்லிவிட்டேன். டேய், என்ன மிரட்டுறியா? நீ மிரட்டல் நினைச்சு எடுத்துக்கிட்டீனா மிரட்டல், எச்சரிக்கை நினைச்சு எடுத்துக்கிட்டீனா எச்சரிக்கை. உன்கிட்ட நேரடியாவே சொல்லுதேன். வேண்டாம், அந்த ஈனப்பைய சவுந்தர பாண்டி பேச்சை கட்டி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவிய. மீறி செஞ்சிக அத்தனை பேரு தோலை உரிச்சு திருச்செந்தூர் தெருவுல தொங்க விட்டுருவன். ஜாக்கிரதை. இத அந்த சவுந்தர பாண்டிக சேர்த்துதான் சொல்லுதே. கேக்குதா? இவால என்னாச்சி பாத்தீங்களா? எம்புட்டு திமிரு இவனுக்கு பாத்தீங்களா? ஏதோ நீங்கள்லாம் இங்க இருக்கீங்கிறதுக்காக நான் ஏதோ சைலண்டா இருந்தேன். நான் இல்லைன்னா இவனை எம்புட்டு கேவலமா பேசுறான் பாத்தீங்களா? அவனை விட நம்ம பாப்பா தான் ஏன் உங்களை பத்தி. வாய முடியல அண்ணாச்சி. என் பொண்ணு பேசுனதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. ஆமா, இந்த வருங்க, அது என் பொண்ணு பேசுனதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. இப்ப உங்க புள்ள உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஒண்ணுதான் செய்யணும். ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். வேற என்னதாங்க செய்யறது? ரொம்ப சிம்பிளுங்க. அத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயம்தான். உங்க புள்ள வாய் விட்டு உங்களை அம்மான்னு கூப்பிடணும். அதை கூப்பிட வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க செஞ்சிட்டா போதுங்க, உங்க புள்ள தானா உங்ககிட்ட ஓடி வரும். அவதான் என் முன்னாடி வந்து நிக்க கூட மாட்டேங்கிறாளே. அதனால என்னங்க, இந்தாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், கோவப்பட்ட எதுவும் நடக்காதுன்னு. ஆளை வச்சு அடிச்சு என்ன அன்பு வர வைக்க முடியுமா? முடியாது. தயவு செய்து நான் சொல்லுறதை செய்யுங்க. நீங்க
அத நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன்க்கா. ஏத்தா தெருவுல யாரோ பாடுறாங்க, உனக்கு என்ன? நீ தூங்கு. இல்லப்பா, நான் கேட்டிருக்கேன். இந்த பாட்டை நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்ப்பா. தேனு, என் செல்லம், என் குல விளக்கே, அம்மா வந்திருக்கேன்டி. உன்னை பெத்தவ வந்திருக்கேன், வெளியே வர மாட்டியா? அக்கா, அவங்க தான்க்கா என்னை தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க தான் பாடுறாங்க. எப்போ என்னாச்சு? இல்லை என்னாச்சு? இல்ல வெளியே ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது, உனக்கு கேக்குதா? ஆமா மாமா, பாட்டு கேக்குது. என்னாச்சுடி? பாட்டு சத்தம் கேக்குது, ஏதோ ஒரு பாட்டு.